அப்பா அம்மா கிட்ட நம்மளே போய் பேசுறதுக்கு முன்னாடி சொந்தக்காரங்க கரெக்டா போய் பேசிடுவாங்க. இவங்க கரெக்டா வந்து அது உண்மையாமான்னு கேட்பாங்க. ஆமாமா, அவ்வளவுதான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஆமா, லவ் பண்றது அம்மாட்ட லேட்டா சொல்லலான்னு பார்த்தேன். அவங்க எல்லாம் சொல்லி வந்து கேட்டாங்க. ஆமாமா. இப்ப தெரியுதா சொந்தக்காரங்களை கெட்டவங்க நீங்க எவ்வளவு பெரிய வேலையை முடிச்சு கொடுத்துருக்காங்க. சீரியஸா? நல்லா இருக்கு சார். எனக்கு முன்னாலே தெரியும் சார். எப்படி தெரியும்னா நான் அவ்வளவு சொல்லட்டும்னு நினைச்சிருந்தேன். இல்ல, இதோட மோசம் என்னன்னா அப்பா வந்து என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லை. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பொண்ணு பாக்குறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நானா போய் கேட்டேன். அப்பா என்னப்பா இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க, பொண்ணு பார்க்க வராங்க, என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களான்னு கேட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும், ஒன்னும் பண்ண மாட்டேன். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும், நான் வளர்த்தேன். நீ என்னென்ன நாள் என்னென்ன பண்ணிட்டு வந்த, எப்போ எங்க போயிட்டு வந்த, எல்லாமே டீடைல்டா அப்பா வச்சிருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. எத்தனை வருஷமா காதலிக்கிறீங்க? 2016ல இருந்து பிடிக்கும். ஆனா 2019ல இருந்து தான் ஓகே, இப்பத்துல இருந்து லவ் பண்ணலாம். ஏன்னா அந்த ஸ்கூல் காலேஜ் டேஸ் கொஞ்சம் போகட்டும். நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. 2016 என்ன டேட்ல இருந்து பிடிக்கும்? ஆகஸ்ட் 20, 2016. ஆகஸ்ட் 20, 2000. அன்னைய தேதி உங்களுக்கு பிடிச்சது டக்குன்னு மைண்ட்ல அடிச்சு அந்த டேட்டை நீங்க குறிச்சு வச்சு என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்பாக்கு தான் 2016ல இருந்தே தெரியும். அவளுக்கு 16ல இருந்தே தெரியும். கண்ணு கசங்குனதை வச்சே கண்டுபிடிச்சேன்னு சொன்னாரு. அவங்க வீட்ல இருந்து தீபாவளி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது பஸ்ல அழுதுட்டே வந்தேன், மிஸ் பண்றோம் அப்படின்னு. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? 4 பேர் அழுதோம், ஆனா என்ன மட்டும் நோட் பண்ணி வச்சிருக்காரு. உங்க வீட்டுக்காரர் உங்கள்ட்ட எப்ப சொன்னாரு? சார் எங்க வீட்டுல என்கிட்ட சொல்லவே இல்லை சார். உங்கள்ட்ட சொல்லவே இல்லை? இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஓகே, ஆனா நீங்க எதுவும் கண்ட்ரோல் பண்ணலாம் நினைக்கல? இல்ல. ஏன்? ஸோ பையனை பத்தி இண்டிபெண்டா நானா விசாரிச்சதுல பையன் ஓகே. மாசா கெத்தா கேப்டனா. இப்ப எனக்குடைய கவலை எல்லாம் என்ன அப்படின்னா, இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு இப்ப அப்பாவியா அவங்க கூட ஒரு அம்மா வாழ்ந்துட்டு இருக்காங்களே, இன்னும் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுங்கிறத சொல்லிட்டீங்க. நீங்களா யாருடா? 10 பேர் சொல்றப்போ அதே விஷயத்த அவங்க ஏன்ட ஷேர் பண்றாங்கல்ல, என் காதுல வருது. அதை நான் அவங்களுக்கு திருப்பி நெகட்டிவான ஒரு வேர்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதான் ஏன் ப்ரொடியூஸ் பண்ணேன், எனக்கு தெரியும். அதுலயே அப்படியே நின்றுவாங்க ஸ்டெபனா. அதுல நின்னாங்க அப்படின்னா அந்த நேரத்துல குடும்பத்தோட சந்தோஷம் மொத்தமும் கெட்டு போயிடும். சார் பக்கா ஃபாதர் சார், பக்கா ஹஸ்பண்ட் சார். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். விஷயம் உங்களால தான் சார் கத்துக்கிட்டோம். ரொம்ப சந்தோஷம் சார். எங்களால இல்ல, ஷோல இருந்து நிறைய வந்திருக்கலாம். பட் திடீர்னு நைஸ், ஏன்னா நீங்க சொல்ல மாதிரி அவங்களை சரியா புரிஞ்சு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிற்கும், குடும்ப நிம்மதி போயிடும். கண்டிப்பா. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு பாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லவ் பண்றாங்க அப்படின்றத அவங்க கிட்ட சொல்லுவேன். இப்போ அவங்க ரிப்ளை என்ன இருக்குன்னா, அது அவங்களோட இருக்கட்டும், உனக்கு வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஒரு பையன் இப்போ எனக்கு சப்போஸ் பிடிச்சிருக்குன்னா, அவன் சின்ன வயசு பையனா இருந்தாலும் பெரிய வயசு பையனா இருந்தாலும் எந்த ஏஜ் கேப்ல நான் பார்த்தா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்றதை நான் போட்டு வாங்குவேன் சார். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. லவ் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு போட்டு பாக்குற வேற வேற கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனா அது ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கு. இது என்னை விட சின்ன பையனா இருந்தா உங்களுக்கு ஓகேயா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. எப்பவுமே வந்து கேர்ள் வந்து சின்னதா தான் இருக்கணும், பையன் பெரியவனா தான் இருக்கணும்ன்றது ஒரு கான்செப்ட் இருக்கு சார். அந்த கான்செப்ட்ல தான் அம்மாவும் திங்க் பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியணும். இல்ல புரியல. இந்த கான்செப்ட் அவங்க திங்க் பண்றாங்களான்னு உங்களுக்கு ஏன் தெரியணும்? காதலிக்க ஒத்துப்பாங்களா இல்லையான்னு வேணா உங்களுக்கு தெரியலாம் சார். அது மாம் will accept, அது எனக்கு தெரியும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இன் கேஸ் இஃப் ஐ லைக் a guy and போய் சொன்னேன்னா she will accept. அவங்க கேட்கலாம் ஒன்றும் கிடையாது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? இதுவே போட்டு வாங்குறது தான், புரியுதா இல்லையா? முன்னாலே அனௌன்ஸ் பண்றது அபிஷியலா. எப்படின்னா எங்க மேல லவ் பண்ணா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. என்ன உட்கார வச்சு பேசுவாங்க. அந்த ஃப்ரீடம் எனக்கு எங்க அம்மா கொடுத்துருக்காங்க. முதல்ல அவளை பேச விடுவேன் சார். நீ என்ன பேசணுமோ பேசு, முதல்ல நீ என்ன சொல்ல வரியோ சொல்லு. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. ஓ, ஏதோ காதலிக்க சொன்னா உடனே ஓகே சொல்லிடுவா நீங்க? இல்ல, அவங்க சொல்லுதான் சொன்னாங்க. இல்ல, அதான் நடக்கவே நடக்காதுங்கறாங்களேமா. வாய்ப்பு இல்ல சார். ஓ, நீ அப்படி வரியா? தப்பான ஷோக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். நீ என்ன ஐடியால வந்த? அண்ணன் இருப்பான், அவனை வச்சு பேசி முடிப்போம். இதானே உன் ஐடியா? அப்படி வரல. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு? ஒரு ஷோல இப்படி ஓபனா பேச மாட்டாங்க. என்னமா நீங்க என்ன சொன்னீங்க? அம்மாட்ட நான் லவ் பண்றேன்னு சொன்னா அதெல்லாம் அவங்க தடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமா, அவங்க தான் சொல்றாங்களே, அதுவே அதெல்லாம் அப்ப அதுக்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாண்டாங்களே. சாவு சாவும்ல. இன்னைக்கு சொல்ற வரியா? நான் காது கொடுத்து இன்னைக்கு எல்லாம் உட்காந்து நான் கேக்குறேன்.
நான் கேட்குறேன், என்னெல்லாம் சொல்றியோ எல்லாமே கேட்குறேன். கடைசியில முடிவை நான் தான் எடுப்பேன். நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா, ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்ததுலடா. எங்க அப்பா லவ்வும் அப்படித்தான் சார். இவ வந்து இப்போ தற்சமய வரைக்கும் ஏன்னா கோ எஜுகேஷன்ல படிச்சதுனால எந்த பசங்க மேலேயும் அவளுக்கு எந்த இன்ஃபேக்ட் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எல்லாருமே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்கேஜில இருந்து அவ இப்போ காலேஜ் இன்ஜினியரிங் படிச்சா 4 இயர் 4th இயர். இல்ல இப்ப நீங்களுமே நேராலாம் சொல்லல, அந்த பொண்ணை நீங்க வேற மாதிரி ட்ரெயின் பண்றீங்க. எப்படின்னு கேட்டா உனக்கு அந்த தாட்டே இல்ல. இது கொஞ்சம் ஹர்ட் ஆகாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஒரு கற்பனைக்கு வச்சுக்குவேன். ஒரு 2 வயசு கம்மி அந்த பையனுக்கு. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இன்ஷால்லா பார்க்கலாம் சார். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 வயசு அது ஒரு பிரச்சனையே கிடையாது சார். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? எல்லாம் பார்த்துட்டு முடிவு நீங்க எடுப்பீங்க. முடிவை வந்து இல்ல சார், அவளுக்கு பிடிச்சா மட்டும்தான் சார். அது வந்து அதுல நாங்க எப்பவுமே திடமா இருக்கிறேன். 2 வயசு பையன்னா உட்கார்ந்து பேசலாங்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஏதாவது அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் அம்மா கிட்ட போய் பேசுவேன் சார். ஆனா நான் பல விஷயம் கேள்விப்பட்டிருக்கேம்மா. ஆனா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கேஷுவலா பேசுறத அப்பதாம்மா பாத்திருக்கேன். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. மாதிரி ரிலிஜன் வேற மாதிரி கூட்டு வந்து எனக்கு இந்த பையன் பிடிச்சிருக்குன்னா நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு ரொம்ப கேஷுவலா கேட்க. ரொம்ப கேஷுவலா கேட்க. அதுக்கு பதில் அவங்க கிட்டே கேளுங்களேன் என்ன சொல்லுவாங்க. மாட்டேன்னு தான் சொல்வேன். women என்ன சொல்லுவாங்கன்னா வந்து உனக்கு நகை வீடு காரு இதெல்லாம் இருக்காது, நீ போயிட்டு வா டாடா பாபாய் சொல்லிடுவேன், அவ்வளவுதான். குடும்ப சூழ்நிலை வளர்ந்தது, நான் வளர்ந்தது அந்த மாதிரி. அவ பண்ண மாட்டான்றத எனக்கு தெரியும். இந்த மாதிரி சும்மா பிட்டா போட்டுட்டு இருப்பா. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. இந்த உலகத்துல நீங்க கணிக்கிறபடியெல்லாம் நடக்காது. இது வரைக்கும் போகாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்லாம். இங்க யாரெல்லாம் காதல கல்யாணம் பண்ணுவாங்க? அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. இவங்கள நம்பியா நீங்க எல்லாம் இந்த பிளான்ல இருக்கீங்க? ஒண்ணு கூட இல்லையாம்ல. இதனும் பாதி கொஞ்சம் லவ் பண்ணிட்டு உடனே கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சார் எங்க அம்மா லவ் மேரேஜ் சார். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். யாரு? தோ கை தூக்குறாங்க. எங்க அம்மா லவ் மேரேஜ். நீங்களே லவ் மேரேஜ் தான் சார். எங்க அம்மாவும் லவ் மேரேஜ். நீங்க லவ் மேரேஜ் தானா? அவங்க வந்து கொஞ்சம் அதுல தெளிவா. பை டாடா குட் பை. அவங்க லவ் மேரேஜ்ன்றதுனால நான் லவ் மேரேஜ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலா நாங்க ஸ்ட்ரகிள் பண்ணது நிறைய சார். இன்ன வரையும் எங்க மாமியார் வீட்டுல எங்களை சேர்த்துக்கல. மாசா எத்தா கேப்டனா. இப்ப இந்த பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களை சேர்த்துப்பீங்களா மாட்டீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா நாங்க ஒண்டி தான் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட்ல இருக்கவங்க சேர்த்துக்கலாம் என்ன பண்ண முடியும்? 2 ஃபேமிலியும் சேர்ந்தா தானே சார் கல்யாணம். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஏன் முடிவு பண்ணவே கூடாது? அவங்களும் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றது நீங்க பார்த்து ஸ்ட்ரகிள்ஸ் நீங்க சப்போர்ட்டிவா இருங்க. ஃபினான்ஷியலா வேண்டாம், எமோஷனலா சப்போர்ட்டா இருந்தா நான் தைரியமா இருப்பேன்ல. அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப